வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கோவிலில் பாட்டு பாடிட்டே இருந்ததுனால வாய்ஸ் ஓவர் தாங்க கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறத பற்றியும், எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க காட்டியிருக்கிறேன். இது அம்மா ஊருக்கு போயிருந்தோம். அங்கே தான் பொங்கல் அன்னைக்கு பூ பறிக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுவாங்க. அங்கே நம்ம செஞ்ச முறுக்கு, இந்த மாதிரி பலகாரம், கரும்பு இதெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டு அங்கே ஒரு பூ பறிச்சிட்டு வந்து தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த நிகழ்ச்சி தான் இது. அப்புறம் எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு நான் ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் நல்லவங்களாக இருங்க. ஆனால் அதை வெளிக்காட்டிட்டோம் அப்படின்னா நம்மளை வடிவேல் சொல்கிற மாதிரி தான், நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அந்த மாதிரி நினச்சிக்குவாங்க. எப்போ வேணும்னாலும் நம்மளை காயப்படுத்துறதுக்கு எல்லோரும் ரெடியாகிடுவாங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே நம்ம நல்லவங்க அப்படிங்கிறத காட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மிருகம் போயிடுச்சு, அது நல்லவங்களாக எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சது அப்படின்னா, மிருகங்கள்லாம் அதை அடிச்சிடும். ஏன்னா அது காடு. அந்த மாதிரி நம்மளும் எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம நல்லவங்களாக இருக்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சாவே போதும். அப்புறம் மற்றவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துறாதீங்க. அதை தாங்க இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் செங்கல் போட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் செங்கல் என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சரி இந்த போட்டியிலையாவது கலந்துக்கலாம் அப்படின்னு இந்த செங்கல் தூக்கிட்டு நின்றுட்டுருக்குறோம் பாருங்களேன். இப்படி தாங்க பொங்கல் விழா போச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்.